Hi friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டைகோஸ் குருமா. எப்பவுமே முட்டைகோஸ் வச்சு நம்ம கூட்டு பொரியல்லாம் பண்ணிருப்போம். இப்போ இத வச்சு குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டைகோஸ் குருமா மத்தியானம் செஞ்ச ரைஸோடையும் நைட் டின்னருக்கு சப்பாத்தி தோசையோடையும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். நமக்கு வேலை சிம்பிளா முடிஞ்சிரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதோட ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை வதக்கும் போதே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான குருமா இது. நம்ம மத்தியானம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம இதே மெத்தட்ல காலிஃப்ளவர், உருளைக்கிழங்குலாம் வச்சு செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் முட்டைகோஸை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குருமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் முட்டைகோஸ் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 70% குக் பண்ண போறோம். முட்டைகோஸ் ஒரு 70% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 5 to 6 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். வாங்க தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். காமூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, முட்டைகோஸ் ஒரு 70% நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியா இருக்கு, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இருந்தால் தான் சாதத்தோடையும் சரி சப்பாத்தியோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 7 to 8 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், முட்டைகோஸ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்யும்போது 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கூர்மா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.